அண்ணாமலை நேற்று மாநாடு போட்டிருக்கிறார், எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறார். மாநாடுன்னு வச்சா ஒரு தலைப்பு வைக்கணும். போதை விழிப்புணர்வு மாநாடுன்னு சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அது அரசியல் கட்சியை தொடங்குறதுக்கான ஒரு முன்னோட்டம் தான். இந்த மாநாட்டை நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு அமைப்பு ஒன்று ஆரம்பிச்சார்ல, வி த லீடர்ஸ்ன்னு. அதை தொடங்குற சமயத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தேசிய கட்சிகள் குறிப்பாக பிஜேபி, அவர் இருந்துட்டு வந்த பிஜேபியும் சேர்த்தா சொல்கிறான்னு நம்ம எடுத்துக்கலாம், மாநில உணர்வுகளை, தமிழ்நாட்டின் உணர்வுகளை, அந்த மக்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இதை அந்த கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டு தான் சொன்னாருங்கிறத தாண்டி, அதுக்காக அந்த பதவியில் இருக்கிறப்பதே பிஜேபியை எதிர்த்து அவர் எதிர்கருத்து சொல்லியிருக்க முடியாது. பட் வளர்கிற ஒரு தலைவராக, அந்த வயசில் அதிகாரமும் கையில் கொடுக்கப்பட்ட ஒரு தலைவராக, தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி எதுவும் இல்லைன்னா கூட மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவர் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை வச்சு அவர் என்ன சொன்னாலும் மத்தியில் நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை இவ்வளவு காயப்படுத்தாதீங்கன்னு அவர் அங்கே போய் தனக்கு இருக்கிற நெருக்கத்தை பயன்படுத்தி அமித்ஷா கிட்ட, மோடி கிட்ட சொல்லி சில விஷயங்களை தடுத்திருந்தார்னா அண்ணாமலைக்கு நிஜமாகவே அந்த நேரத்திலையும் அந்த எண்ணங்கள் இருந்தது நம்ம பாராட்டி இருக்கலாம். ரைட்டு, சில தவறுகளுக்கு பிறகு கூட கத்துக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. அண்ணாமலையும் மனிதர் தான். அந்த நேரத்தில் நிறைய பொய் சொன்னார். இவ்வளவு பொய் சொல்லாதீங்க, வளருகிற ஒரு தலைவருக்கு இது நல்லதில்லைன்னு என்னை போன்றவர்கள் சொன்னோம்.